செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் நேற்று ஒரே நாளில் பெருமளவு மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக மேக வெடிப்பு காரணமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மதுரை நகர்ப்பகுதியில் மட்டும் 13 சென்டிமீட்டர் மழை நேற்று பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் தல்லாக்குளம் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேற்று மதுரையில் அதிக அளவு மழை பெய்திருக்கிறது. மாலை நேரத்தில் மட்டுமே இவ்வளவு அதிகமாக மழை பெய்ததற்கு மேக வெடிப்பு ஒரு காரணமாக இருக்குமா? அதாவது பாத்தீங்கன்னா இது இடி மேகங்கள் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்ததுதான் காரணம். நீங்க சொல்ற ஒரு மேக வெடிப்பு கிட்டத்தட்ட மேக வெடிப்பு மாதிரி நான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு இந்திய வானிலை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாச்சுன்னா அது இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரத்துல இந்த மழை அளவு பதிவாச்சு. நம்ம அதான் சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்ட்ரிக்ட் கிளாசிபிகேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம மேக வெடிப்புன்னு சொல்ல முடியாது. பட் கிட்டத்தட்ட அதோட தாக்கம்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக வெடிப்பு ஒரு குறுகிய பகுதிக்குள்ள அதீத மழை நிகழ்வு, குறுகிய சமயத்துல பெய்யக்கூடிய ஒரு மழை நிகழ்வா நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும். இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா இது வட ஆந்திரக்கரை அருகே இருக்கக்கூடிய குறைந்த ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சியும் அதன் காரணமா ஏற்படக்கூடிய ட்ரஃப் அதன் காரணமா தான் கடந்த சில தினங்கள்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல நல்ல மழை பார்த்தோம். நேற்று மதுரை மட்டுமல்ல, அரியலூர் மாவட்டத்துல கீழப்பழுவூர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தனியார் வானிலை ஆய்வு மையத்துல 1 மணி நேரத்துல 45 நிமிஷத்துல 8 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சோம். கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் இடிமேகங்கள் நகராமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுனால இன்றும் இடிமேகங்களின் நகர்வை பொறுத்து சில இடங்கள்ல நம்ம ஓரளவுக்கு பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் ஐ திங்க் வடக்கு தமிழகத்துல இனிமேல மழைக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காற்று குவிதல் இன்று தென் ஆந்திரா மற்றும் வடகடலோர தமிழக பகுதிகளில் இருக்கிற மாதிரி தான் வானிலை படிவுகள் காட்டுது. நன்றி திரு ஸ்ரீகாந்த்.